சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். முதல்ல இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடன். அதாவது நார்மலா பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன் யாரா இருந்தாலும் சரி, அவங்க சின்னவங்கள இருந்து ஒரு நார்மலா ஒரு கூலி வேலை பார்க்கறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய பங்களா அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்கனாலும் சரி, எது இருக்குதோ இல்லையோ கடன் இல்லாம யாராலையும் இருக்கவே முடியாது. கடன் வாங்காம யாரும் இருக்கவும் மாட்டாங்க. ஏதாவது ஒரு வகையில கடன் சொல்லி அவங்க அந்த கடனோட சுமை அவங்களுக்கு சுமந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுல ஒவ்வொரு வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் சரி, அந்த பணம் மாத சம்பளம் வாங்கும்போது இந்த கடனை எப்படியாவது நம்ம அடைக்க முடியுமா, இந்த கடன் அடைக்கிறதுக்கு என்ன மாதிரி நம்ம பண்ணலாம்னு சொல்லி நிறைய பேர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி நிறைய வெக்ஸ் ஆகிலாம் நிறைய ஆகியிருக்காங்க. ஏன்னா வட்டி மேல வட்டி கடன் வாங்குறது, ஒவ்வொரு விஷயத்துக்காக கடன். சரி, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு பாவத்துல எதுக்காக கடன் வாங்குறாங்க, எதனால நம்மளுக்கு கடன் அமையுது, இல்ல யாரால நம்ம கடன் வாங்கக்கூடிய சுச்சுவேஷன் அமையுது அப்படிங்கிறத பத்தியும், அந்த கடன் எந்த நேரத்துல நம்மளுக்கு கடன் வாங்குறதுக்கு உண்டான சூழலை நம்ம எந்த நேரம் நம்ம ஏற்படுத்தி தருது அப்படிங்கிறத பத்தியும், மேலும் நம்ம என்ன வழிபாடு பண்ணா, என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணா இந்த கடன் அடையும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தியும் நம்ம இந்த வீடியோல தொடர்ச்சியா பார்க்கலாம். தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான வழிபாடு பண்ணால் கடன் அடையுங்கிறத தெளிவா சொல்றேன். நிச்சயமா பண்ணுங்க, கடன் அடையும். கடன் அதாவது ஒருத்தருடைய ஜாதகத்துல அவருடைய லக்னத்துல இருந்து 6ஆம் பாவகம் என்ன இருக்குது, 6ஆம் பாவகத்துல யார் இருக்கா அப்படிங்கிறத முதலே கடன்னாலே 6ஆம் பாவகம் தான் பார்ப்போம். ஒரு சுபத்தன்மையோட இருக்காங்க, சுப கிரகத்தோட இருக்காங்க அப்படின்னா கடன் வாங்குற சூழல் இருந்தாலும் உடனே அடைச்சிருவாங்க. இல்ல கடன் வாங்குறதுக்கு உண்டான அமைப்பே இருக்காது, அது எப்படியாவது தட்டி கழிச்சு போற மாதிரி இருக்கும். இதே இது பாவ கிரகங்கள் இருக்குது, இல்ல பாவ கிரகங்கள் பார்வை இருக்குதுன்னா கண்டிப்பா கடன் வாங்குற சூழல் ஏற்படும். இப்ப ஒவ்வொரு பாவகத்துக்கும் யார் மூலமா கடன் வாங்குவாங்க, எதனால கடன் வாங்குவாங்கன்னு ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். முதல்ல 6ஆம் பாவக அதிபதி முதல் லக்னத்துல இருக்காரு, சரிங்களா, 1ஆம் பாவத்துல இருக்காருன்னு நினைச்சுக்கோங்களேன். முதல்ல தன்னுடைய சுய தேவைக்காக வாங்குவாங்க, தன்னுடைய ஆடம்பர தேவைக்காக வாங்குவாங்க. அதாவது எனக்கு இந்த நகை வேணும், ட்ரெஸ் வாங்குறது, இல்ல எனக்கு வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் வேணும், வாஷிங் மிஷின், அதாவது எனக்கு இப்போதைக்கு வேண்டாம், நம்மளுடைய மாத சம்பளத்துக்கு அப்புறம் வாங்குவோம் அப்படின்னு சொன்னாலும், இல்ல நான் மாத தவணை வார தவணை கட்டிக்கிறேன், நான் கண்டிப்பா எனக்கு வாங்கி கொடுங்க, எனக்கு கடன் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏசி வாங்குறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்ல ஃபோர்ஸ் பண்ணி வாங்குவாங்க. அதன் மூலமா ஒரு கடன். 2ஆம் பாவகம் இவங்க யாருக்காக வாங்குவாங்க அப்படின்னா, தன்னுடைய குடும்பத்தோட தேவைக்காக, அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா தன்னுடைய குழந்தைகளுக்காகவும், தன்னுடைய குடும்பத்துல இருக்கிற கணவன் மனைவி ஒவ்வொருத்தருக்காகவும் அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக கடன் வாங்குறது. சாதாரணமா நம்ம சமாளிக்க முடிஞ்சா சமாளிச்சலாம், இல்ல இவங்க ஆசைப்பட்டாங்கப்பா, இவங்க ஆசையை நம்ம எப்படியாவது நிறைவேற்றி ஆக்கணும்னு சொல்லி தன்னுடைய குடும்ப தேவைக்காக கடன் வாங்குறது. 3ஆம் பாவம் அதாவது ரொம்ப தைரியமா இருப்பாங்க, கடன் வாங்குறதுல தைரியமா கடன் வாங்குவாங்க. இது என்ன, ஒரு சிலர் எல்லாம் யோசிப்பாங்க, சரி நம்ம கடன் வாங்குவா இல்ல வேண்டாம், யாரு என்ன நினைப்பாங்களோ, இல்ல நம்ம கடன் வாங்குறத பார்த்தா அசிங்கமா இருக்குமோன்னு ஒரு சிலர் யோசிப்பாங்க. ஆனா என்ன நினைப்பாங்கன்னா, இவங்க ரொம்ப தைரியமா வாங்கிடுவாங்க. அது யாருக்காக, தன்னுடைய இளைய சகோதரர்களுக்காக கடன் வாங்குறது, படிப்புக்காக கடன் வாங்குறதுன்னு சொல்லி இவங்களுடைய கடன் இருக்கும். இதே இது 4ஆம் பாவகம்னு சொல்லி வரும்போது, சொந்த வீடு வாங்குறதுக்கு, இடம் வாங்குறதுக்கு, தன்னுடைய தாயாரின் உடல்நிலைக்கு அல்லது தன்னுடைய தாயாரின் மருத்துவ செலவுக்கு, எதுக்காவது ஒரு விஷயத்துக்காக கடன் வாங்குறது, இல்ல தாயாரே வேற யாருக்காவது கடன் வாங்கி வேற யார்ட்டையாவது தான் கடன் வாங்கி உங்களுக்கு கொடுக்கறதுன்னு, இந்த மாதிரி அமைப்பு நிச்சயமாவே இருக்கு. இதே இது 5ஆம் பாவகம் முக்கியமா குழந்தைக்குண்டான பாவகம். அதாவது குழந்தை பேர் இல்லாதவங்க, என்னுடைய அதாவது என்னுடைய சிகிச்சைக்காக நான் மருத்துவத்துக்கு அலைஞ்சுக்கிட்டே இருக்கேன், அதனால அந்த மருத்துவ சிகிச்சைக்காக நான் போய் எனக்கு கடன் வாங்கணும், அந்த கடன் எவ்வளவு நாளும் பரவாயில்ல நான் வாங்கியே தீருவேன்னு சொல்லி வாங்கும்போது அதற்குண்டான அமைப்பும் இருக்குது. அடுத்து நம்ம 6ஆம் பாவகம். இதே இது 6ஆம் பாவகத்துல வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், கடன் ஈஸியா அடைச்சிருவோம். ஏன்னா அவர் தானே கடனுக்கான அதிபதி. அப்படி இருக்கும்போது ஈஸியா கடன் அடைச்சிருவோம், சரிங்களா. இதே இது 7ஆம் பக்கத்துல வரும்போது தன்னுடைய பார்ட்னர்ஸ்க்காக கடன் வாங்குவாங்க. அதாவது தன்னுடைய மனைவிக்காக கடன் வாங்குறது, அல்லது மனைவி வழி சொத்துக்களாக, மனைவி வழி சொந்தங்களுக்காக கடன் வாங்குறது. அப்படி இல்லை என்றால் தன்னுடைய நண்பர்களுக்காக கடன் வாங்குறது. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா, 2ஆம் திருமணம் அல்லது முதல் திருமணம், திருமணத்திற்காக கடன் வாங்குறது. இன்னொன்று தொழிலுக்காக, தன்னுடைய பார்ட்னர்ஸ் தனியா தொழில் பண்ணிக்கிருப்பாங்க, திடீர்னு இன்னொருத்தவங்க சேர்ந்துட்டு வாப்பாடம் பண்ணி சேர்ந்து பண்ணலான்னு சொல்லி பண்ணும்போது, ஓகே அதை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி பண்ணுவோம்னு சொல்லும் போது அதற்காக கடன் வாங்குறது. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கடன் ரொம்ப வாங்குவாங்க.
8ஆம் பாவகத்துல. இந்த 8ஆம் பாவகத்துல வந்து கடன் வாங்கினாங்கன்னா வேகமா அடைச்சிருவாங்க. அதுக்குண்டான அமைப்பு இருக்குனால அவங்களுடைய சுபக்கிரக பார்வை இருக்கு, சுபக்கிரகங்களோட இருக்காங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா கடனை வேகமா அடைச்சிருவாங்க. இதே இது 9ஆம் பாவம்னா பூர்வீக சொத்து விற்கிறதுக்கு உண்டான அந்த ப்ராசஸ்ல அதற்கு ஏதாவது கடன் வாங்கி, இல்லப்பா நீ வந்து இந்த அளவு அமௌண்ட் கட்டினாதான் உனக்கு இந்த சொத்தை விற்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும். இல்ல தந்தை வழி மூலமா அவருக்கு ஏதாவது உடல்நிலைக்கோ அல்லது தந்தை வழி மூலமா ஏதாவது ஒரு வகையில கடன் வாங்குறதுக்கு உண்டான அமைப்போ கண்டிப்பா இருக்குது. இதே இது 10ஆம் பாவகம்னு சொல்லி வரும்போது தொழில் வியாபாரத்துக்கு, தன்னுடைய தொழிலை தொடங்குறதுக்கும் தன்னுடைய தொழிலுக்கு முதலீடு போடுறதுக்காகவும் கடன் வாங்குவீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்தணும், நான் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அது இது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, தன்னுடைய சொந்த காலில் நிற்கணும், தன்னுடைய சுய தொழிலில் முன்னேற்றம் ஆகணும்னு சொல்லி ஒரு ஆசையில கடன் வாங்குறதுக்குண்டான சூழல் ஏற்பட்டிருக்கும். இதே இது 11ஆம் பாவம் போது ரொம்ப ஆடம்பர செலவு, ரொம்ப ஆடம்பர செலவு. அதாவது தன்னுடைய லக்னத்தை விட அவங்களும் ஆடம்பர செலவு தான். ஆனால் 11ஆம் பாவத்தில் வந்து ரொம்ப ஆடம்பர செலவு பண்ணுவாங்க. அந்த ஆடம்பர செலவு தேவையே இல்லாத ஒரு விஷயத்துக்காகலாம் கடன் வாங்குவாங்க. சரிங்களா? இது இப்போதைக்கு தேவையே படாது. ஆனால் வாங்கி கொண்டு வந்து வீட்டில் குமிச்சிருப்பாங்க. ஆனால் அதை எடுத்து யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டால் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அப்படி தேவையே இல்லாத ஒரு சிலருக்காக கடன் வாங்குறது. இதே இது 12ஆம் பாவம்னு சொல்லி வரும்போது நம்ம அந்த இடத்துல கடன் வாங்கினாலும் கடன் வேமா அடைஞ்சதுக்குண்டான வாய்ப்பு அந்த டைம்ல இருக்கு. ஸ்ட்ராங்கா செலவு குறைஞ்சிடும், அதுக்குண்டான வேமா அடைக்கிறதுக்குண்டான அமைப்புமே இருக்கு. ரெண்டாவது வந்து பாருங்களா, சூரிய பகவான், சந்திர பகவான், செவ்வாய், இவங்க 3 பேருமே 6ஆம் பாவகத்துல இருக்காங்க அப்படின்னா அந்த பணம், அதாவது உங்களுடைய ஜாதகத்துல லக்னத்துல இருந்து 6ஆம் பாவகத்துல சூரியன், சந்திரன், செவ்வாய் இருக்காங்கன்னா இவங்க பணம் ஏமாற்றம் அடைகிறதுக்கு உண்டான அமைப்பும் இருக்கும். இவங்க வந்து பணத்தை கொடுத்துட்டாங்கன்னா ஈஸியா அவங்ககிட்ட இருந்து பணம் வாங்க முடியாத ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ இவங்க யார்ட்டையாவது உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா ஒரு பைசா கூட கையிலேருந்து கொடுத்துடாதீங்க. ஏன்னா என்னதான் சொன்னாலும் ஈஸியாக அவங்களோட கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா திரும்ப உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்பே இல்லை, திரும்ப அந்த காசு உங்கள்கிட்ட வராது. கவனமா இருந்துக்கோங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல அந்த அதாவது கேது மேல கோச்சார குரு வருவார், சரிங்களா? அப்போ வரும்போது கடன் வாங்குறதுக்குண்டான சூழலும் ஏற்படும், ஓகேங்களா? இதே இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவ்வளவு இது விஷயம் சொல்லியாச்சு. கடன் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் நம்ம கடன் வாங்குறோம். இந்த கடன் வாங்கிக்குண்டான காரணம் இவ்வளவு இருக்குது. ஆனா என்ன ஒரு காரணம் பண்ணாலும் இருக்கட்டுமே, ஆனா அந்த கடனை அடைக்கணுமே. நான் என்ன பண்ணேன், ஏன்னா கடனால நிறைய துன்பப்பட்டுட்டேன். கடன் வாங்கக்கூடாதுன்னு நினைச்சாலும் ஒருத்தருக்குலாம் அதே ஹேபிட் ஆயிடும். ஒரு சிலருக்குலாம் அப்படி கடன் வாங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி. இந்த கடன் அடைக்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் சில வழிபாடை சொல்றேன். அந்த வழிபாடை நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. அதற்கே உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிருக்கும், சரிங்களா? இப்ப செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையில நீங்க ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் பார்த்தீங்களா? இப்போ ஒருத்தருக்கு நீங்க 1000 ரூபாய் கொடுக்கணும். அந்த 1000 ரூபாவை ஒரு 100 ரூபாய், அந்த 1000 ரூபாயிலேருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து உங்களுடைய பூஜை அறையில மஞ்சள் துணியில முடிஞ்சு வச்சிருங்க, சரிங்களா? கண்டிப்பா அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு கடன் அடைக்கிறதுக்குண்டான சூழல் ஏற்படும். 2வது வழிபாடு என்ன அப்படின்னா, அதாவது பைரவர் வழிபாடு. அதாவது சனிக்கிழமை தோறும் பைரவர் வழிபாடு, சனிக்கிழமை தோறும் வேப்பிலை எண்ணெயில விளக்கேற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நிச்சயமா கடன் அடைக்கிறதுக்குண்டான சூழல் ஏற்படும். 3வது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான வழிபாடு. என்ன வழிபாடுனா மைத்ரே முகூர்த்தம். அந்த மைத்ரே முகூர்த்தம் எப்படின்னா, கடனையும் அடையும், பணமும் சம்பாதிக்கலாம், பணம் வருமானமும் அதிகரிக்கும். அதற்கு உண்டானதுதான் இந்த மைத்ரே முகூர்த்தம். இந்த மைத்ரே முகூர்த்தம் எப்படி அப்படின்னா, அதாவது ஒரு குறிப்பிட்ட நாள்ல, அதாவது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை, அஸ்வினி நட்சத்திரம் வர ஓரைகள், அஸ்வினி நட்சத்திரம் வர நாள்ல உள்ள ஓரைகள், இந்த மாதிரியான விஷயம், இந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய பணத்தை கண்டிப்பா ஒரு நல்ல மஞ்சள் துணியில, அதாவது ஏற்கனவே செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை சொன்ன மாதிரி தான், அந்த மைத்ரே முகூர்த்தத்துல நான் வந்து கடன் அடைக்கணும்னு சொல்லி ஒரு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நல்ல மஞ்சள் துணியில கட்டி வச்சிருங்க. தினமும் அதற்கு பூஜை பண்ணுங்க. உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை வச்சு வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கே அந்த கடன் அடைக்கிறதுக்கு உண்டான சூழல் ஏற்படும், ஓகேங்களா? இதுக்கப்புறம் ரொம்பவே ஒரு முக்கியமான வழிபாடு. இந்த வழிபாடு ஏன் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, நம்மள்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க கிட்ட நான் சொல்லி அதன் மூலமா அவங்க கடன் பிரச்சனை, ரொம்ப மோசமான கடன் பிரச்சனையில வந்தாங்க, இருக்கிறது எல்லாத்தையும் இழந்துட்டு, வட்டிக்கு மேல வட்டி வாங்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் இழந்துட்டு ரொம்ப மனசு கஷ்டமாகி
எங்களுக்கு இதுலேருந்து எப்போ சரியாகும், எங்களால் முடியலைன்னு சொல்லி ரொம்ப வெக்ஸாகி போய் வந்தாங்க. அவங்கள்ட்ட அந்த ஒரு வழிபாடு சொன்னேன், கண்டிப்பாக நீங்கள் போய் பண்ணுங்கம்மா, நீங்கள் நிச்சயமாக கடன்ல இருந்து தப்பிப்பீங்க அப்படின்னு. அந்த வழிபாடு உங்ககிட்ட நான் சொல்கிறேன். அதாவது கும்பகோணத்தில், அதாவது கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற திருச்சேரி சார பரமேஸ்வரர் கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்கு போய் திங்கக்கிழமை பாலபிஷேகம் பண்ணுங்க. எப்படின்னா 11 வாரம் தொடர்ச்சியாக பண்ணணும். 11 வாரம் திங்கட்கிழமை தொடர்ச்சியாக பண்ணீங்க அப்படின்னா 90 நாளில் நிச்சயமாக கடன் அடைக்கிறதுக்கு ஏற்ப அந்த வழி உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். பாதி கடனே அடைச்சிடுவீங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கடன் அடைக்கிறதுக்கு உண்டான சூழல் வரும். கடன் ப்ரெஷர் உங்களுக்கு குறையும். நிச்சயமாக இது பண்ணுங்க. உங்களுக்கு கடன் தொல்லை உங்களை விட்டு போய் ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான வாழ்வு வரும். திரும்ப உங்களுக்கு அந்த கடன் வாங்குறதுக்கு உண்டான எண்ணமே வராது. அதுதான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பாக பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுக்கு மாற்றம் வரும். தெளிவான சிந்தனையுடனே நீங்கள் இருப்பீங்க. கடவுளின் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கும்.